திறந்தவெளி கிணறுலேருந்து தண்ணி சோர்ஸில் ஏதோ ஒரு கருப்பாக ஒரு இது இருக்குது, அது மலமாக இருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தில் ஒரு செய்தி இப்போ இருந்தது. அப்புறம் அது படிக்கட்டில் ஒரு கருப்பாக ஒரு இது இருந்தது, என்னன்னு போய் இறங்கி ஆஃபீஸ் அலுவலர் வந்து பொதுமக்கள் முன்னிலையில் தான் நடந்தது. நடை வந்து அது கீழே விழுந்திருக்கு. அந்த இன்றைக்கி நம்ம விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் 3970 ஓவர் ஹெட் டேங்க்ஸ் மேல்நிலை தொட்டிகள் வந்து சுத்தம் ஒரே நாளில் அனைத்து டேங்க்கும் சுத்தம் செய்யும் பணி வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை ஆய்வு செய்வதற்காக தான் நான் விழுப்புரம் முனிசிபாலிட்டியில் இருக்கிற இந்த டேங்க் ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கேன். கடந்த வாரம் நமக்கு கண்காணிப்பு அலுவலர் வந்து நேரடியாக ஆய்வு செஞ்சுட்டு குடிநீர் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா, அது என்ன தேவைகள் இருக்குங்கிறத நமக்கு ஆய்வு செஞ்சுட்டு அறிவுரைகள் வழங்கியிருந்தாங்க. இது மாதிரி மாஸ்க் கிளீனிங் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் பொதுமக்களுக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறனால நம்ம ஒரு நாள் செய்வோம். தொடர்ந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை வந்து ஒரே நாளில் இந்த மாதிரி மேல்நிலை தொட்டிகள் வந்து சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அறிவுரை கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம இன்னைக்கு வந்து இந்த சுத்தம் பண்ணி வந்து செஞ்சுருக்கிறாங்க. இது தொடர்ந்து எல்லா மாவட்டம் முழுவதும் இந்த குறிப்பிட்ட நாளில் எல்லா டேங்க்கும் வந்து க்ளீன் பண்ணுவோம். அதே மாதிரி குளோரினேஷன் பண்ணிவிட்டு சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இந்த டேட்டாலாம் முனிசிபாலிட்டியில் அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம். ஜியோ டேக் ஃபோட்டோ எடுத்து க்ளீன் பண்ணுறதையும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வாட்டர் டெஸ்டிங் ரெகுலராக பண்ண சொல்லியிருக்கோம். வாட்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டையும் நாங்கள் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ பொதுமக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம், குடிநீர் வந்து தூய்மையாக இருக்கா, சரியாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமாம் சார், இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வந்தது சார். இது மாதிரி ஒரு குடிநீர் ஓப்பன் வெல்லிருந்து இந்த கேஆர் பாளையம் கஞ்சனூர் கிராமத்தில் வந்து ஒரு ஹேபிடேஷனுக்கு போகக்கூடிய ஓப்பன் வெல் திறந்தவெளி கிணறுலேருந்து தண்ணி சோர்ஸில் ஏதோ ஒரு கருப்பாக ஒரு இது இருக்குது, அது மலமாக இருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தில் ஒரு செய்தி இப்போ இருந்தது. உடனடியாக அலுவலர்களை அனுப்பி கூடுதல் ஆட்சியர் நேரிலே போய் ஆய்வு பண்ணாங்க. அப்புறம் அது படிக்கட்டில் ஒரு கருப்பாக ஒரு இது இருந்தது, என்னன்னு போய் இறங்கி ஆஃபீஸ் அலுவலர் வந்து பொதுமக்கள் முன்னிலையில் தான் நடந்தது. அந்த என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தோம். அது வந்து தேன் கூடு தேன் அடை வந்து அது கீழே விழுந்திருக்கு. அந்த படிக்கட்டில் விழுந்ததுனால மேலேருந்து பார்க்கும்போது அது ஒரு மலமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கு இருந்தது. அது நேரடியாக எடுத்து காட்டி அவங்களுடைய சந்தேகத்தை நாங்கள் நிவர்த்தி பண்ணிட்டோம். கையோட அந்த வாட்டரையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம். வாட்டர் வந்து நம்ம குடிக்க நல்ல வாட்டராக இருக்குங்கிறது நம்ம தெரியப்படுத்திட்டோம் சார். கிணறுக்கு நாங்கள் அதனால் தொடர்ந்து நாங்கள் இது பண்ண போகிறோம். கிணறு எல்லாமே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏணிகள் கிணறு ஓவர் ஹெட் டேங்க்கில் ஏறக்கூடிய ஏணிகளுக்கு வந்து மூடியை வந்து போட சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கோம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா டேங்க்குக்கும் வந்து மூடி போட்டுருவோம். யாரும் அன்ஆத்தரைஸ்டு பர்சன் யாரும் மேலே ஏறக்கூடாது. அதே மாதிரி தேவைப்படுற இடத்துல டேங்க்கில் சுற்றி ஃபென்சிங் பண்ண சொல்லியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம். இப்போ கூடுதலாக இப்போ இந்த ஓப்பன் வெல்லில் இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் வர்றதுனால ஓப்பன் வெல்லுக்கு இருக்கிற அந்த வாலையும் வந்து ஹைட்டு அதிகப்படுத்த சொல்லியிருக்கோம். அதையும் இந்த ஒரு மாதத்துக்கு காலத்துக்குள்ள முடிக்க சொல்லியிருக்கோம். தேவைப்படுற இடத்துல அந்த ஓப்பன் வெல்லையும் க்ளோஸ் பண்ணி கதவு லிட் மாதிரி போடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.